அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? புயல் எங்கே பார்த்தா ருத்ரதண்டம் ஆடி கடுமையாக மக்கள் பாதிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓரளவு பாதிச்சிருக்கு, இலங்கை தான் கடுமையாக பாதிச்சிருக்கு. இலங்கைக்கு தேவையான உதவிகளை மத்திய கவர்மெண்ட் திரு மோடிஜி அவர்கள் தலைமையில் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். இலங்கை பல பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து என்ன முடிவுக்கு வரலை. அவர்களை வைத்து தமிழ்நாட்டில் சம்பாதித்த அரசியல்வாதிகள் நிறையா பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க, இன்னமும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு பணங்கள்லாம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு நிறையா வந்துருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மத்திய கவர்மெண்ட் செய்கிறாங்க, இந்தியா சார்பாக செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் அங்கேருந்து சம்பாதிச்ச காசு ஒன்று மத்திய கவர்மெண்ட் கொடுக்கல பாருங்கள். நம்ம காசு மக்கள் காசு தான் கொடுக்குறாங்க, அது வேறு. இண்டிவிஜுவலாக அரசியல்வாதி நிறையா சம்பாதிச்சிட்டாங்க. இலங்கை அரசியலை வச்சு அரசியல் மாற்றமே பண்ணாங்க. அது ஒரு காலகட்டம். உச்சகட்டத்துக்கு பிரச்சனையை கொண்டு போனது நம்ம அரசியல்வாதிகள் தான், ஒரு சில அரசியல்வாதிகள். இன்றைக்கி அவர்களை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க, நிறையா சம்பாதிச்சிட்ருக்காங்க. அவர்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, ஏற்கனவே கஷ்டத்தெலாம் இருக்காங்க. இப்போ புயல் அடித்து கடுமையான ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாமே. தொட்டத்துக்கு பூரா தொப்புளுக்குடி உறவு உறவுன்னு சொல்லுவீங்களே, அப்புறம் தொப்புளுக்குடி உறவு கஷ்டத்தில் இருக்காங்களே. எவ்வளோ கோடிகள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, செய்யலாமே. அதே போல் நடிகர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அங்கே இலங்கையில் போய் நிகழ்ச்சி நடத்துவீங்க, மலேசியா போவீங்க. அவங்க சங்க கட்டடம் கூட கட்ட வழி இல்லாமல் பிச்சை எடுக்க போனீங்க, மலேசியாவுக்கு போனீங்க, இலங்கைக்கெல்லாம் போனீங்கன்னு நினைக்கிறேன். கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கீங்க. நீங்கள் இலங்கை மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற படத்தில் அவங்களும் பார்த்து அவங்களையும் உங்களுக்கு வருமானம் வருது. அதனால் அவங்களுக்கெல்லாம் செய்யலாமே. எவ்வளோ கோடிகள் படம் வச்சுருக்கீங்களா, என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு கடவுளை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்க போகிறானா? நீ 1000 கோடி இருக்கு, நீ 125 வருஷம் இருந்துட்டு வா. நீ 2000 கோடி வச்சுருக்க, 140 வருஷம் இருந்துட்டு வாட சொல்ல போகுது? அதான் கிடையாது. அந்த புயல்லாம் அடித்து அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்களே. ஏதாவது ஒரு பண்டு ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அந்த எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது? இறைவன் சம்பாதிக்கிற வழிகளை சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் கொஞ்சம் அந்த மக்களுக்கெல்லாம் செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், நீங்கள் கட்டடம் கட்டையே வழி இல்லாமல் நீங்கள் பிச்சை எடுக்க போவீங்க ஒவ்வொரு நாடாக. உங்கள் நடிகர்களே லைனில் இருந்தவங்க சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்க. எங்கே நீங்கள் மற்றவங்களும் செய்ய போகிறீங்க? அந்த விவசாயிகள்லாம் கடுமையாக பாதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். எதாவது நீங்கள் பண்ண போகிறீங்களா? எதுவும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கும் அறிவு இல்லாமல் உங்கள் படத்துக்கு மாலை கட்டி போடுவாங்க, பாலை அபிஷேகம் பண்ணுவாங்க, காவடி எடுப்பாங்க, தரசோறு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் அறிவு இருக்காது கொஞ்சம் கூட. இந்த மக்கள், இலங்கை மக்கள் எவ்வளோ உயிர்கள் போயிட்டு, ஏற்கனவே பல லட்சம் உயிர்கள் போயிட்டு, இப்பயும் ஏகப்பட்ட பேர் சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. வீடுகள் இல்லாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே. ஏதாவது நீங்கள் ஃபண்டு ரெடி பண்ணி அனுப்பலாம்ல. இங்கே நம்ம சொல்லாமல் காதல் உழவு, நம்ம ஒரு மூலையிலேருந்து நம்ம வீடியோ போடுறோம் நம்மளுடைய ஆதங்கத்துக்காக. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இது இல்லை. அந்த செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. மக்கள்கிட்டேருந்து காசை கொள்ளடிக்க தெரியுமே தவிர அவங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு செய்ய மாட்டீங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்க காசெல்லாம் நான் உழைச்சேன், என்ன உழைச்சிங்க? நடித்து ஏமாத்துறவங்க காசு தானே. தமிழ்நாட்டு மக்கள் எங்களை கவர்ந்துட்டுனாங்க, தமிழ்நாட்டு மக்களை மறக்க மாட்டாங்க. என்ன நீங்கள் இது பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டு மக்களை வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறதை பண்ணுறீங்களா? எதுவுமே கிடையாது. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் விவசாயிகள்லாம் கடுமையாக பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க வருஷம். அதான் நீங்கள் பண்ணுறீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் சம்பாதிச்சா 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போகிறீங்க, அவ்வளோதானே. வேறு என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு சில பேர் செய்கிறாங்க, நடிகர் லைனில் ஒரு சில பேர் செய்கிறாங்க. பாக்கி பேர்லாம் காசு எடுக்கிறதே இல்லை. அது ஒரு மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒத்துழைன்னு அரசியலுக்கு வந்துடுவாங்க. நான் அதை அண்ணாத்தி போகிறேன், மலையை மல்லாத்தி போகிறேன்ட்டு. இந்த மக்கள், புரியாத மக்கள் ஏதோ உங்கள் பின்னாடி உயர்ந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இந்த கோட்டை பிரியாணி அது ஒரு மாதிரி போகுது. அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை. அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.
ஏதாவது மக்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா, பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, பை.